அவங்க இல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு மரியாதையா தான் பேசினாங்க. காவேரியை விஜய் மனசார பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு தானங்க இருக்கா. விஜய் மேல அந்த குடும்பமே நிறைய நம்பிக்கை வச்சு இப்போ உடஞ்சு போய் நிக்க மனசு மாறிச்சுங்கிறதுனால கான்ட்ராக்ட் விஷயத்தை சாதாரணமா அவங்க பொண்ணு பெத்தவங்க பொண்ணை வாழ வைக்கணும் தாங்க இறங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி நாமளா ஒரு மாதிரி அப்படியே பழகிட்ட உறுதியா இருக்கு. இதே இது சாரதா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நாலும் பொம்பளை கல்யாணி. காவேரிய பாத்தீங்களா? ஆனா காவேரி என்ன சொன்னா? இப்போ எதையுமே அவ சொல்ல முடியாத நிலைமையில இருக்கா. இருக்காங்கப்பா. வாழ வேண்டிய பிள்ளைங்களை யோசிக்காம வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு என்னை விட்டு காவேரி அவங்க எங்கேருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களா என்ன? காவேரி நிச்சயமா என்ன தேடி வருவா. சூப்பர். இந்த நல்ல நியூஸ சுட சுட அப்பாவுக்கு அப்டேட் பண்ணணுமே. டிக்கெட் எரியுதா இல்ல சமாதானம் பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? அதனால தானே என் தங்கச்சியோட வரட்டு கௌரவத்தை தூண்டி விட்டுருக்கேன். ஆமாப்பா. தாங்க பா, இன்னொரு விஷயம் வேணுமா? ஆனா இந்த விஜய் இல்ல ஏதோ அப்பா ஒருவேளை காவேரி அவங்க சரிப்பா. சரிம்மா, அவங்க வீடு காலி பண்ணும்போது கொடுத்துருவேன்ப்பா. நீங்க சொல்லவே தேவையில்லை. சரி. கடை இருக்க ஏரியாலேயே வீட்டையும் பார்த்துட்டு போயிடலாம். அதெல்லாம் வேணாம் தம்பி, கிடைக்கும். ஆமா, நாம ஊருக்கு அம்மாச்சி, அத்ததான் ஏதோ விரக்தியில பேசுறாங்கன்னா நீ நடக்கிற விஷயம் எல்லாமே மனசுக்கு வேதனை தர்றதாவே இருக்கு. இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? வாழ்ந்து காட்டுறோன்னு வந்துட்டு இப்படி தோத்து போற மாதிரி இந்த ஊர்ல வாழ்ந்துடலான்னு நானும் நம்பிக்கையில தான் இருந்தேன். அதுவும் ஆனா இன்னைக்கு இடம் மாதிரி இருந்துக்கலாம். ஆனா இங்க இருந்து போக வேண்டாமா? சொல்றத கேளுன்னு இன்னொரு வாட்டி என்கிட்ட சொன்ன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நாளைக்கே நான் சாமா செட்டெல்லாம் மூட்டை கட்டுறேன். சொன்ன மாதிரி கடை இருக்கிற ஏரியால வீடு பார்த்து போயிடலாமா? என்னால இனிமே வாடகை வீட்ல எல்லாம் இருக்க முடியாது. மா, எனக்குமே நீ ஊருக்கு போறது நல்ல முடிவா இதுல எங்களுக்கெல்லாம் நீ அடைக்கலம் கொடுக்கறியா? அது எல்லாரும் மேலயும் ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க எல்லாரும் என் மாமியார மட்டும் நினைச்சு யோசிக்க வேண்டாமா? இந்த வீட்டை காலி பண்ணிக்கிற முடிவோட நம்ம இப்ப இருப்போம். விடுங்க, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அம்மா அவசரப்பட்டு முடிவெடுக்குதுக்கா. இப்ப நம்ம பசுபதி எதிர்பார்த்த விஷயமும் அதுதான். அந்த ஆள் எதிர்பார்த்த விஷயத்த நாம பண்ணணுமா? இப்ப நீ பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கும் வாசி நீ எடுத்த முடிவாலதான். இனிமே நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே எனக்கு அவளோட உயிரை காப்பாத்துறதுதான். அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ஏதாவது பண்ணி காப்பாத்திருப்பேன்னு சொல்லுதம்மா. கொஞ்சம் மெதுவா பேசு. யமுனா கலெக்டர் ஆகணும், நர்மதா நல்லபடியா படிச்சு முடிக்கணும். நான் பண்ண தப்பால இந்த முடிவுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா நினைச்சாரு. நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிருவேன்க்கா. என் வாழ்க்கையை ஏதிக்காம மட்டும் ஊருக்கு திரும்பவே கூடாதுக்கா. ரெடி, நீ கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட பேசுறேன். எப்படியாவது சம்மதிக்க வச்சிருக்கா. சரி சரி. ஏய், உள்ள போடி. உள்ள போன சொல்றல. கங்கா
கங்காக்காவும் குமரன் மாமாவும் வேற வீடு பார்க்க போறதா சொன்னா தப்பாயிடும்ல. அதனாலதான் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். இங்க பாரு, உங்க என்ன ட்ரிகர் பண்ணி உண்மையை சொல்ல வச்சு அத சூட்டோட சூட எல்லார்கிட்டயும் போய் சொல்லி பிரச்சனை இஷ்யூ ஆக்கிடாதேன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி பண்ண? இப்ப சொன்னதுக்கே இவ்ளோ நாளா ஏன் சொல்லாம இருந்தேன்னு அவ்வளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. அதையும் விஜய் தான் சொன்னாரா? ஆமா, நிஜமாவே காவேரிய சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காரு. நீ கொடுத்த பிரஷரை விஜய் அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவரோட ரூட்டை கிளியர் பண்ணிக்கவும் சேர்த்துதான் அவர் நிஜமாவே காவேரிய வைஃபா ஏத்துக்கிட்டாரு. அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு விஷயமாவே அவர் பாக்க. ஏய், எப்ப பண்ணா என்ன? நான் விஷயத்தோட தான் காவேரியை லவ் பண்றதா சொன்னாரு. அதே விஷயத்தை தான் காவேரியோட பர்த்டே அன்னைக்கு ஓபனா எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னாரு. இப்ப இனிமே வச்சுக்காதன்னு சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் அவ திரும்ப வரவே மாட்டான்னு நினைச்சுதான் விஜய் மாமா அந்த வெண்ணிலா திரும்ப வரவே மாட்டான்னு சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. காவேரி அக்காவை உங்களால இப்ப வரைக்கும் மறக்க முடியுதா? ஆனா விஜய் கான்ட்ராக்ட காரணம் காட்டோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது. டேக்கன் ஃபார் கிராண்டடா அப்படியே ஃப்ளோல போயிடுவீங்கல்ல. யமுனா, எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவசரப்பட்ட மாதிரி தான் தெரியும். என் பொண்ண வாழ வைக்க மாட்டேன்னு எங்க அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. பாக்குறீங்களா? மேல எங்க அம்மா அடி திட்டு வாங்கணுமா? இல்ல யமுனா, அதெல்லாம் சரியா வராது. அவங்கள இங்கே நான் உங்க அம்மாட்ட பேச, அது அவங்க நிம்மதிக்கு தான் பிரச்சனை ஆகும். யம்மா, அதனாலதான் சொல்றேன். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு na 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 na